ஒரு வீட்டில் வந்து எங்கே வாழ்த்து சொல்கிறாங்க, ஆனால் உனக்கு காலையில் ஆனால் அப்படி ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் போட்டு ஒரு வீடியோ காலை பண்ணி உட்காந்துக்குவாங்க. 1 மணி நேரமாக நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இப்படி தான் எங்கள் வீட்டில் இந்த சமையல், உங்கள் வீட்டில் இதுவா, அவ்வளோதாங்க. இதுவே நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொன்னால் அவங்க சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக கையில் காசு கொடுத்து ஆசீர்வாதம் செய்வாங்க. அந்த காசு வச்சு அந்த நாள் அந்த வாரமே நல்லா ஓட்டுவாங்க. நல்லா அங்கே வாங்கி சாப்பிட்டு இங்கே சுற்றி ஊரை சுற்றி அவ்வளோதாங்க. இதெல்லாம் எங்கெங்க இங்கே இருக்குது? இவங்க வந்து இப்போ இவங்கள பாசத்தை எப்படி காட்டிக்கிறாங்கன்னா, உனக்கு நான் அமேசானில் ஒரு 500 ரூபா தரேன் வவுச்சரா, நீ என்ன வேணுமோ உனக்கு வாங்கிக்கோ. இதெல்லாம் என்னங்க இருக்குது? நாமளாம் அவங்க எங்கள் மாமாவுக்கு அத்தைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கி அதை பூஜையில் வச்சு அதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்க நமக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் சொல்லி அந்த அழகெல்லாம் இப்போ இல்லவே இல்லைங்க. அதாங்க நான் சொல்லுவேன். இந்த அழகாக பேசுனாங்க நாசிபா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அவங்க கொடுக்குற அந்த தீபாவளி காசெல்லாம் வாங்கி ஒரு வாரத்தை வீட்டில் சமையல் வச்சு ஓட்டிலான்னு ஒரு வித்தியாசமான வழி சொல்லி கொடுத்துருக்காங்க.